ஏயா கார்த்தி, இங்கே நில்லையா? நான் உள்ள போயிட்டு இதோ ஆர்த்தி தட்டு எடுத்துட்டு வரேன். சரிம்மா. ஆதிலாம் இங்க? ஆதி நம்ம கூட தானே வந்தாங்க. ஜெனிஃபர், ஆதி அவங்க மாமியாரை கரெக்ட் பண்றதுக்காண்டி போயிருக்கான். என்னது, மாமியாரை கரெக்ட் பண்றதுக்காண்டியா? ஆமா ஆமா, அவங்க மாமியார் எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு. மாமியாரியவா? சேச்சா, மாமியார் இல்ல, மாமியாரை கரெக்ட் பண்ணி எப்படியாச்சும் அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி போயிருக்கான். அவங்க ஹாஸ்பிட்டல்ல தானே அட்மிட் ஆயிருக்காங்க, அதான் அங்க போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கான். என்னென்ன கூத்து பண்றான்னு தெரியல, அங்க போனாதான் தெரியும். எப்படியோ கண்டிப்பா சொதப்பி வைப்பான், அது மட்டும் நல்லா தெரியும். எடி, நீ அங்க நின்னுகிட்டு இருக்கா? இப்படி வந்து நில்லுவா. ஏமா, நான் அண்ணன் கூட நின்னுக்கிறேம்மா. உன் அண்ணன் கூட நிக்கிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இந்த தட்டை பிடிச்சி ஆர்த்தி எடு அண்ணனுக்கு, சரியா? அதெல்லாம் எனக்கு எடுக்க தெரியாது, போ. எம்மாடி, நீங்க 2 பேரும் சேர்ந்து அப்படி 3 பேரும் எடுத்துருங்கம்மா. சரி. ஐயையோ, இவங்களா? என்னாச்சு ரகு, ஏன் இவ்வளவு பதட்டமாகுறீங்க? கார்த்தி, இவளை பத்தி உனக்கு தெரியாது. என் கல்யாணத்துல ஆர்த்தி தட்டு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு லம்பா 10,000 20,000 போடுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட மாட்டேன், 10,000 இப்ப போட்டாதான் விடுவேன், 1,00,000 போடு 2,00,000 போடுன்ட்டு இவளும் என் அத்தை பொண்ணு பிரியாவும் சேர்ந்து என்னென்ன ரகலை பண்ணாலுங்கன்னு தெரியுமா? கையில ஏதாச்சும் காசு வச்சிருக்கியா? ஐயோ, நான் வர எதுவுமே வச்சுக்கிட்டு இல்லையே. அப்ப சரி, வெளியவே தான், நீ உள்ள விடவே மாட்டாங்க, பாத்துக்கோ. ஆமா ஆமா, காசு படாமல உள்ள விட முடியாது. என்னம்மா சொல்றீங்க? பாருங்கம்மா எப்படி எல்லாம் கலாட்டா பண்றாங்கன்னு. ஐயா, அது ஒரு விளையாட்டுக்கு பண்றது. காசுக்கு ஆசைப்பட்டா பண்ணுவாங்க அந்த மாதிரி, வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டு. பொண்டாட்டி வரும்போது புருஷன் ரொம்ப தலகணத்துல இருப்பான், தான் வீட்டு ஆட்களை எவனையும் மதிக்க மாட்டான். அதான் அந்த தலகணத்தை உடைக்கணும்ல பொண்டாட்டி முன்னாடி. இவ்வளவு காசு போடு அவ்வளவு காசு போடுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கேட்டா தந்துதானே ஆகணும். அப்படி தரலன்னா பொண்டாட்டி முன்னாடி அசிங்கம் தானே. இதெல்லாம் ஒரு விளையாட்டாமா? ஆமாயா, கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாராச்சும் இருந்தாங்கன்னு வச்சுக்கோ, பொண்ணு கல்யாணம் முடிச்சு வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன கலாட்டை பண்ணுவாங்க. ஏன்னா நானும் இந்த வீட்டுல ஒரு பொண்ணு தான், நான் கல்யாணம் முடிச்சுட்டு போயிட்டுன்றதுக்காண்டி நான் இந்த வீட்டு பொண்ணு இல்ல அப்படின்லாம் இல்ல, இது என் வீடு அப்படின்ற உரிமைக்காக அப்படி பண்ணுவாங்க, சரியா? அதெல்லாம் ஒரு விளையாட்டுக்கு தான். அந்த நேரத்துல அது விளையாட்டா எடுத்துக்கிட்டு அப்படியே விட்டுறணும். அதை போட்டுக்கிட்டு இவங்க இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்கலாம் அதையே சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது. நல்லா சொல்லுங்கம்மா இந்த மரமண்டைக்கு. இது வச்சு பரவாயில்ல, என் கல்யாணத்துல எல்லாம் வழி மறிச்சுக்கிட்டு என் நாத்தனாரு என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? உனக்கு பையன் பிறந்தா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியா, இல்ல பொண்ணு பிறந்தா என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பியான்னு வழியே விடல. இப்படி எல்லாமா கேட்பாங்க? ஆமாய்யா. சரி சரி, நேரமாச்சு, மாப்பிள்ளை பொண்ணு அந்த ஆரத்தி எடுத்து உள்ள கூட்டிட்டு போவாங்க. நாங்கம்மா எடுங்க. அக்கா, என்கிட்ட இப்ப காசுலாம் இல்லக்கா, நான் உள்ள போயிட்டு தரேன்க்கா. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, பொழைச்சு போறேன்ட்டு விடுறேன். சரி உள்ள போங்க. கௌசி. என்னம்மா? கௌசி, இந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு போயிட்டு அந்த முக்குல ஊத்திட்டு வா, சரியா? சரிம்மா. ஏன்டா இப்படி இருக்க? நல்ல இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு தானே இருந்தேன். என்னாச்சு? ஏதாச்சும் ப்ராப்ளமா? சொல்லு. என்னடா? இல்ல, உன் அம்மாவை பாக்கணும்னு நினைச்சாலே இப்படி படபடன்னு வருது, அதான். இங்க பாரு, நான் ஆல்ரெடி எல்லாமே பேசிட்டேன், சரியா? அவங்களுக்கு ஓகே தான். அதனாலதான் ஜாதகம் முதல் கொண்டு எடுத்துட்டு போய் ஐயர் கிட்ட காமிச்சிருக்காங்க. அவங்களும் எல்லாமே ஓகே சொல்லிட்டாங்க. நீ எப்படியாச்சும் பேசி எங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணிரு. அவங்க 80% கன்ஃபார்ம் தான். நான் அப்படிதான் பேசி கொண்டு வந்திருக்கேன். நீ இன்னும் 20% பேசுற விதத்துலதான் இருக்கு இந்த கல்யாணம் நடக்கிறமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. உன் கோளாறு வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியா பொறுமையா பேசினாலே அவங்க ஓகே சொல்லிடுவாங்க. நீ வேற என்னென்னமோ சொல்ற, பயமா இருக்குடி. பயமா இருக்கா? என்னடா? ஆமாடி, பயமா இருக்கு. என்னடி அக்கம் பக்கம் பாத்துக்கிட்டு இருக்க? இல்ல, பக்கத்துல யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்தேன். ஏன்டி, ஏதாச்சும் தரப்போறியா? ஆமா. என்ன தரப்போற? எடு சார், பத்தலி பண்ணிடுறா. இப்ப சாருக்கு பயமா இல்லையா? இல்ல நான் கேக்குறேன். ஏதோ தரப்போறேன்னு சொன்ன உடனே வந்து பக்கத்துல நின்றுட்டு இருக்க. இங்க பாராதி, விளையாடாத. சத்தியமா சொல்றேன், ஏற்கனவே அப்பாவை மீட் பண்ணும்போது சொதப்புனா மாதிரி சொதப்பி வைக்காத. அப்ப கூட பொறுப்பு இல்லாம தான் இருந்த. இப்போ ஓரளவுக்கு பொறுப்போட வேலையோட இருக்க. எப்படியாச்சும் பேசி ஓகே பண்ணிடுடா. ஏய், எங்க வீட்டுல என்ன நான் உன்னை பேச படி சொன்னேன்? என் அம்மாவை நான் எப்படி ஓகே பண்ணி கூட்டிட்டு வந்தேன், அந்த மாதிரி நீ ஓகே பண்ணி கூட்டிட்டு வர வேண்டியதானே? இந்த பசங்களை மட்டும் ஏன்டி உங்க வீட்டுல கூட்டிட்டு போய் பேசு என் உயிரை வாங்குறீங்க? அதெல்லாம் தெரியாது, நீ போய் பேசு. பேசி தொலைறேன். ஏய், என்னடி பண்ற? நான் கிட்ட வந்தா மட்டும் செருப்பை எடு, இதை எடு, அதை எடுங்கிற. நீ மட்டும் பப்ளிக் பிளேஸ்ல இப்படி பண்ற? அறிவில்ல உனக்கு? வெக்கமா இல்ல? ஓ அப்படியா? சரி ஓகே, வேண்டாம்னா விடு. இல்ல, வேணும்தான். ஆனா இங்க பாரு, சும்மா சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணாத, சரியா? நான் என்னடி பண்ண? நீ தாண்டி என்ன என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்க. அச்சோ, என்னடா உன் பிரச்சனை இப்போ? நீ தைரியம் வரலனால இப்ப தைரியமா இருக்க இல்லையா?
பாதி தைரியமா இருக்கு. சார் எதுக்கு ஐடியா பண்றீங்கன்னு எல்லாமே தெரியும். பாதி மீதிலாம் இல்ல, அவ்வளவுதான். சரியா? போயிட்டு ஒழுங்கு மறுபடியும் எங்க அம்மா கிட்ட பேசி எப்படியாச்சும் ஓகே பண்ணிடுறேன். இல்லன்னு வச்சுக்கேன் உன்னை கொன்னுருவேன் நானு. இல்ல ஒரு இல்லையும் இல்ல, நீ எதுக்கு ஐஸ் வைக்கிறேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொன்னுருவேன். ஒழுங்கு மறுபடியும் உள்ள போய் பேசு. சரி, உன் அம்மாவை நான் பாத்திருக்கேன், என்ன உன் அம்மா பாத்திருக்காங்களா? இல்ல, போட்டோ கூட காமிச்சது இல்ல. ஆதி சார். அட நம்ம ரீனா சிஸ்டர். என்னது நம்ம ரீனா சிஸ்டரா? சும்மா சும்மா சொன்னேன். வாய் கொழுப்பு மட்டும் அடங்குல உனக்கு. சொல்லுங்க ரீனா. உங்களை பார்க்க வரல, நான் ஷாலினியை தான் பார்க்கணும், உங்களுக்கு தான் ஃபோன் பண்ணணும்னு வந்தேன். பார்த்தா அவங்களே வந்திருக்காங்க. இன்னைக்கு லீவ் தானே சொல்லியிருந்தீங்க ரெண்டு பேரும். அது வந்து ஒரு முக்கியமான விஐபி பார்க்க வந்திருக்கீங்க. அது எந்த விஐபின்னு எனக்கும் தெரியுமே. என்ன சொல்றீங்க? ஆமா சார், நீங்க ஷாலினியோட அம்மாவை தானே பார்க்க வந்திருக்கீங்க. என்ன இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? ஆமா, மது தான் சொன்னா. நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றீங்களா? சொல்லவே இல்ல. இதெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா எல்லார்கிட்டயும், நான் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு? அப்போ மது கிட்ட மட்டும் சொல்லிருக்கீங்க. அது வேற ஒரு ரீசன் காட்டி சொன்னேன். சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க எதுக்கு ஷாலினி தேடி வந்தீங்க? ஷோ, வந்த விஷயத்தை மறந்துட்டேன். ஷாலினி, உங்ககிட்ட அன்னைக்கு ராம் சார் ஒரு ஃபைல் கொடுத்தாராமே, இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு. அந்த ஃபைல் ரிப்போர்ட்ஸ் எங்க? எந்த ஃபைல் ரிப்போர்ட்? ஒரு 2 days பேக். யாருதுன்னா அந்த ராமசாமி கேஸ். அது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் ரூம் இருக்குல்ல, அந்த டிரால தான் வச்சிருக்கேன். ஆமா, ராம் சாரும் அங்கதான் சொன்னாரு. பட் ஆனா நான் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எனக்கு அங்க கிடைக்கவே இல்ல. நீங்க கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தர முடியுமா? அது வந்து போய் எடுத்து கொடு, முக்கியமான ஃபைல்னு சொல்றாங்கல்ல. அது நான் போய் உன் அம்மா கிட்ட பேசிக்கிறேன். நீ வராம இருக்கிறது நல்லதுதான், நான் பாத்துக்கிறேன் மத்ததெல்லாம். சரியா? நீ போயிட்டு ஃபைல் எடுக்கிற வேலையை பாரு. சரி, நான் எடுத்துட்டு வரேன் சிஸ்டர், இங்கே வெயிட் பண்ணுங்க. சரி, ஓகே. ஆமா, மது எங்க? மது வரல சார். ஏன்? அது வந்து அது நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ற விஷயம் அவளுக்கு தெரியும்ல சார், அதான். ஆமா, நான் தான் நேத்து சொன்னேன், இதுல என்ன இருக்கு? சார், அது வந்து மது உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. சிஸ்டர், உண்மையா தான் சார் சொல்றேன். அவ உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. நீங்களும் அவகிட்ட நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. பட் ஆனா நீங்க எந்த விதத்துல பேசுனீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனா அவ லவ்வா மட்டும் தான் பார்த்தா. இப்படி பண்ணிட்டீங்களே சார். சிஸ்டர் என்ன சிஸ்டர், நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு நாளும் அவளை லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. இல்ல சார், நீங்க அவகிட்ட பழகுனது, வந்த உடனே மது எங்கன்னு கேட்டது, அவ கூட இருந்தது எல்லாமே கனெக்ட் பண்ணி பாருங்க. ஒரு பொண்ணு இவ்ளோ தூரம் ஒரு ஆம்பளை அட்டென்ஷன் தரான் அப்படின்னா அப்ப வேற எப்படி சார் எடுத்துப்பாங்க? சிஸ்டர், பட் ஆனா அது நானு விளையாட்டுக்கு பண்ணன்னு மட்டும் சொல்லாதீங்க சார். இது வந்து எந்த விதத்துல கரெக்ட் தப்புன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு புரியுது, நீங்க ஷாலினி வெறுப்பேத்துறதுக்காண்டி தான் மதுவை வச்சு கேம் பிளே பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிக்கிறது தப்பு இல்லையா சார்? சிஸ்டர், என்ன சிஸ்டர் பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் அவளை லவ் பண்றேன்னு ஒரு நாளும் சொன்னதே இல்ல. நீங்க சொன்னது இல்லதான், அதுக்காண்டி அவளை நீங்க எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணிருக்கீங்களோ யூஸ் பண்ண முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிருக்கீங்க சார். சிஸ்டர், நீங்க பேசுறதெல்லாம் பார்த்தா ஏதோ நான் தப்பு பண்ண மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட் நான் எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசுற மாதிரி தான் அவகிட்டயும் பேசினேன். அது அவ லவ்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எது சார்? ஷாலினி இருக்கும் போதெல்லாம் பொசசிவ் வரணும்னு சொல்லிட்டு அவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லிட்டு இவ கூட ஜாலியா பேசுனீங்களே, இது ஜாலியா சார்? சொல்லுங்க, இது விளையாட்டுக்கா? சிஸ்டர், அது அப்படி இல்ல சிஸ்டர், அது வந்து போதும், நிறுத்துங்க சார். ஒரு பொண்ணு கண்டு இன்னொரு பொண்ணை நீங்க இவ்வளவு தூரம் சீப்பா சொல்லப்போனா யூஸ் பண்ணிருக்கீங்க. இப்போ மது எங்க? அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரலன்னு சொல்லிட்டு லீவ் சொல்லியிருக்கா. இனி வருவாளானு எனக்கு தெரியல. இதுக்கு மேல மது விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. சிஸ்டர், நீங்க என்ன தேவையில்லாம என் மேல பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம இது யார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. நானும் ஷாலினியும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். லிட்டரலி நாங்க 7 to 8 years லவ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், உங்க ஸ்டோரி எல்லாம் எனக்கும் தெரியும். நீங்க மது கிட்ட சொல்லிருக்கீங்க நேத்து, அவ உங்ககிட்ட வந்து பேசும்போது. அவ நேத்து என்கிட்ட தப்பான இன்டென்ஷன்ல பேசுறான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் சொன்னேன். அதே மாதிரி என்னோட பர்சனலை யார்கிட்டயும் போய் நான் ஷேர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. சரிங்களா? அவ தப்பா என்ன நினைச்சதுக்கு நான் எதுவுமே பண்ண முடியாது சிஸ்டர். அந்த இடத்தை உருவாக்குனது யாரு சார்? நீங்க தானே? சொல்லுங்க. இது என்ன சிஸ்டர் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? உங்களுக்கு புரியாது சார் ஒரு பொண்ணோட வலியும் வேதனையும். நீங்க அந்த இடத்துல இருந்தாதான் தெரியும். இனிமே மது விஷயத்துல தலையிடாதீங்க. அட கடவுளே, இது என்ன புது பிரச்சனையா இருக்கு? ஷோ, மண்ட வலி தாங்க முடியல, எரிச்சலா இருக்கு. அனு, மாப்பிள்ளையும் பொண்ணும் வெளியே இருக்காங்க. நானே உள்ள அனுப்பி விடுறேன். சரியா? இந்த பால் பழத்தை கொடுத்துட்டு 2 பேருக்கும் வாங்கம்மா. சரிங்கம்மா, இந்தாம்மா இது கொடுங்க. கார்த்தி, என்ன ஒரே சிரிப்பா தான் இருக்கு? ஐயோ அக்கா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா, நான் எப்பவுமே போலதான் இருக்கேன். பார்த்தா அப்படி தெரியலையே கார்த்தி. ஆமா ரேஷ்மா, சொன்ன மாதிரி இன்னைக்கு பல மடங்கு சிரிப்பால இருக்கு. ப்ரோ, பின்ன இருக்காதா? கல்யாணம் பண்ணிருக்கேன், அதுவும் ஆசைப்பட்ட பொண்ணே கல்யாணம் பண்ணிருக்கேன். என் மனசுல இருந்த காதலியே கல்யாணம் பண்ணிருக்கேன். அப்ப சந்தோஷமா இருக்க மாட்டேன்னா என்ன? நல்லா பேசுங்க, நல்ல நல்ல டைலாக்கா பேசுறீங்களே. சும்மா இரு ரகு. சரி, இந்தாங்க, இந்த பாலையும் பழத்தையும் பாதி பாதி சாப்பிட்டுக்கோங்க 2 பேரும். சரிங்கக்கா, இந்தா சாப்பிடு. நீங்க சாப்பிடுங்க. நீ சாப்பிடு முதல்ல. நீங்க சாப்பிட்டுதாங்க. இப்படியே மாறி மாறி 2 பேரும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பேரும் கடைசி வரைக்கும் சாப்பிட மாட்டீங்க. சீக்கிரம் சாப்பிட்டு கொடுத்தீங்கன்னா டம்ளர் எடுத்துக்கிட்டு நாங்க கிளம்பிடுவோம். இந்தாங்கக்கா. போதுமா பாலு? எனக்கும் பால் பிடிக்காதுக்கா, அவளுக்கும் பிடிக்காது, அதான்.
சரி சரி, ஓகே ஜெனிஃபர், நாங்களாம் கிளம்புறோம் சரியா? நாங்கள் நாளைக்கு வரோம். அப்படி இல்லைன்னா 3வது நாள் வந்து உன்னை மறு வீட்டுக்கு அம்மா எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர சொன்னாங்க. நாங்கள் வரோம், அப்போ வாங்க. அக்கா நீங்க எங்கேயே இருக்கலாம்ல. இல்லைம்மா, இன்னைக்கு நீங்கள் இருங்க, நான் போயிட்டு 2 நாள்ல வரோம் சரியா? அனு நீங்களாச்சும் இருக்கலாம்ல. அதான் உனக்கு துணைக்கு மாப்பிள்ளையே இருக்காரு, அப்புறம் என்ன? ஏன் எங்களை இருக்க சொல்ற? இல்ல பயமே அவனை பார்த்துதானா? அக்கா சரி, சும்மா தான் சொன்னேன். சரி கார்த்தி, பிள்ளைய பார்த்துக்கோ சரியா? நாங்கெல்லாம் கிளம்புறோம். வெளியே அம்மா கிட்ட சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம், நீ பார்த்துக்கோ. சரிங்கக்கா, நாங்களும் வரோம்க்கா, வாங்க. இல்ல பரவாயில்ல, எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்லாம்? நீங்களே இவ்வளோ நேரம் கழிச்சு இப்பதான் ட்ரெஸ் மாத்திட்டு வந்து உட்காந்துருக்கீங்க. 2 பேரும் ஏதாச்சும் பேசணும்னு நினைப்பீங்க, பேசுங்க. சரிக்கா. சரி கார்த்தி, அப்ப நாங்க போயிட்டு வரோம். ஜெனிஃபர் போயிட்டு வரேன். சரி அனு. சார் ஜாபுக்கு வர்றது இப்பெல்லாம் நீங்க வர வேண்டாம். உங்களால வர முடியும் அப்படின்னா நாளைக்கு மார்னிங் மட்டும் ஒரு 2 hours மட்டும் ஷிஃப்ட் அட்டன் பண்ணுங்க. டேய் ஏன்டா, அவளுக்கு மேரேஜ் ஆயிருக்குல, அதுக்குள்ள ஷிஃப்ட் அட்டன் பண்ண சொல்ற வந்து? அப்படி இல்ல, நாளைக்கு ஒரு முக்கியமான கான்ஃபரன்ஸ் இருக்கு. ஃபாரினர்ஸ்ல நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அதான் நம்மளோட சீஃப் டாக்டர்லாம் மீட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளவு சீஃப் டாக்டர் தானே, அதான் சரி அரேஞ்ச் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு 2 hours தான். உங்களால வர முடியும்னா வாங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். கார்த்தி, உனக்கு போகணுமா? 2 hours தானே, போயிட்டு வரேன். சரி ஓகே, அப்ப நாளைக்கு கூட்டிட்டு போறேன். ஆ ரகு, நான் கூட்டிட்டு வரேன் ரகு. சரி ஓகே ப்ரோ. பாய் ஜெனிஃபர், பாய். ஏன் பார்த்துட்டே இருக்கீங்க? ஏன் பார்த்துட்டே இருக்கானா? தெரியாதா? என்ன சொல்றீங்க? என்ன? சரி, பூலாம் வைக்க மாட்டேன்னு சொன்ன, இப்ப வச்சிருக்க ஏன்? இல்ல, அத்தை தான் வைக்க சொன்னாங்க. அதான். அதுவும் இல்லாம எனக்கு பூ வைக்கலாம் பிடிக்கும். நான் எப்ப வைக்க மாட்டேன்னு சொன்னேன்? ஹாஸ்பிட்டல்ல வச்சு நீ தான் ஒரு நாள் சொன்ன. அது ப்ரொஃபஷனல், இது பர்சனல். இவ்ளோ தெளிவா பேசுற, அப்போ ஏன் பாக்குறேன்னு தெரியலையா? என்ன? என்ன வேணும்? என்ன வேணுமா? எனக்கு என்னென்னமோ வேணும்னா அத நான் எடுத்துக்கவா? வேண்டாம். இங்க பாரு, என்ன பாரு. எதுக்கு தரைய பாத்துக்கிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? அது அது வந்து அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நான் ஏன் தரைய பார்த்தேன்? அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இல்ல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? சரி சரி, இப்போ எனக்கு ஒண்ணு தேவைப்படுது, எடுத்துக்கவா? சீ போங்க. ஏங்க? என்ன? இல்ல, போங்க வாங்கலாம் சொல்றீங்களே, அதான். எப்பவுமே கார்த்தின் தானே கூப்பிடுவ, இப்ப என்ன புதுசா? அத்தை தான் சொன்னாங்க, இங்க எல்லாரும் இருப்பாங்க அக்கம் பக்கத்துல எல்லாம். இது வந்து சிட்டி இல்ல, கிராமம். யாராச்சும் பார்த்தா எதனா சொல்லுவாங்க. வீட்டுக்காரரை வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதாங்க. ஓ அப்படிங்களா? சரிங்க. நீங்க ஏன் வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க? நான் அத்தை சொன்னாங்கன்னு கூப்பிடுறேன். ஏன் பொண்டாட்டி எனக்கு மரியாதை தரால, அப்போ ரிட்டனுக்கு நானும் திருப்பி தர வேண்டாமா? அதெல்லாம் வேண்டாம், ஜெனிஃபர்னே கூப்பிடுங்க. ஜெனிஃபர்னு கூப்பிடுறதா எனக்கு பிடிச்சிருக்கு. அப்போ எனக்கு கொடுதான், நீ என்ன கார்த்தின்னு கூப்பிடுறது அவ்வளவு பிடிச்சிருக்கு. அப்ப நீ மட்டும் கூப்பிட மாட்டேங்கிறியே, ஏன் சொல்லு? அதான் சொன்னனே, அத்தை தான் சொன்னாங்கன்னு சொல்லி. அத்தை தான் சொன்னாங்க கார்த்தினை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி. சரி, வேற என்னென்னலாம் சொன்னாங்க அம்மா? காலையில எந்திக்கணும்னு சொன்னாங்க, வாசல் பெருக்கணும், தண்ணி எல்லாம் தொளிக்கணும்னு சொன்னாங்க. ஆனா நான் இது வரைக்கும் அந்த மாதிரி பண்ணதே இல்ல. எப்படி பண்ணணும்? வீட்டை பெருக்குவல்ல, அதேதான் வெளியே பெருக்குவ. தண்ணி தொளிக்கிறது சும்மா தண்ணி வாளியில கோரிக்கிட்டு கைய வச்சு மேல மேல தண்ணி தூக்கி தொளிச்சோம்னா அவ்வளவுதான், முடிஞ்சிட்டு. சரியா? இங்க வந்து ரொம்ப வேலையா சொல்றாங்களா? இல்ல, எனக்கு வீட்டு வேலை எல்லாம் புதுசு இல்ல. ஆனா இந்த வீட்டை பெருக்கிறது, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறதெல்லாம் வந்து வாஷிங் மிஷின் அந்த மாதிரி இருக்கும். மற்ற வேலையெல்லாம் நான் செஞ்சிருவேன் தான், இல்லைன்னு சொல்லல. அங்கேயும் நான் தான் செய்வேன். இங்க வந்தா புதுசா இருக்கு அட்மாஸ்பியர்லாம். அதான், சிட்டிக்கும் இங்கேயும் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. உனக்கு பிடிக்கலையா? பிடிக்காமையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் என்ன கேட்கலடி, ஏன் லூசு பண்ணட்டி? இந்த வீட்டை சொன்ன, இந்த ஊரை சொன்ன, இந்த கிராமத்தை சொன்ன. அதெல்லாம் பிடிச்சிருக்குதான், பிடிக்கலன்னு நான் ஏன் சொல்ல போறேன்? சரி, என்ன பிடிச்சிருக்கா? அத சொன்னல, ஏன் அப்படி கேட்டுட்டே இருக்கீங்க? ஜெனிஃபர். ம் ஜெனிஃபர், சொல்லுங்க. உனக்கு ஓகே தானே? ம்
எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. நேத்து வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே, உடம்பு சரியில்லன்னு சொன்னோனே நெறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஹெல்த் தான் முக்கியம். வீடியோ கூட அப்புறமா பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். உங்க வீடியோவ நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல என்னால. அந்த ஒரு ரீசன் மட்டும் தான். மத்தபடி எதுவும் இல்ல. தேங்க் யூ ஸோ மச் சொந்தங்களே. எப்பவுமே நீங்க இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ ஸோ மச் சொந்தங்களே. அப்புறம் வந்து கதையில வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒப்பீனியன் இருக்கு அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் பண்ற மிஸ்டேக் எல்லாமே வந்து என்னால சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு வந்து கதையில வந்து ஸ்டோரி லைன் இந்த மாரி கொண்டு போங்க இவங்களுக்கு அப்படின்னு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்கு நெறைய லைக் வந்திருக்கோ, அந்த ஸ்டோரிய நான் கண்டிப்பா வந்து யூஸ் பண்ண பார்க்குறேன். உங்களுடைய விருப்பம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க் யூ சொந்தங்களே.